ஹலோ சமந்திமா. சொல்லுங்க. என்ன உங்க புள்ள வர மாதிரி எல்லாம் செய்தி அடிபடுது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என் புள்ள அங்க வரவே மாட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, என் புள்ளைக்கு ஜூஸ்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். அவன் தூங்கிட்டான். ஓஹோ, எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எழுந்திருக்க வாய்ப்பே இல்ல. அட 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 அட, உங்க உடம்பு மாதிரியே உங்க அறிவு எவ்வளவு தாராளமா இருக்கு. என்ன நக்கல் பண்றீங்களா? நக்கல்லாம் பண்ணல சமந்திமா. நானும் நேத்து ராத்திரில இருந்து எப்படிரா சமந்தியம்மா விக்னேஷ் மாப்பிளைய வளகாப்புக்கு வரவிடாம தடுக்க போறாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டைய பிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் உருள்றேன் பெறல்றேன், ஒரு ஐடியாவும் வரல. ஆனா நீங்க பாருங்க, ஜூஸ்ல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்து சிம்பிளா அந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்களே. இத பாருங்க, எனக்கு இந்த பாராட்டு எல்லாம் வேணாம். இப்ப எதுக்காக கால் பண்ணீங்க முதல்ல அது சொல்லுங்க. இதுக்குதான் சம்பந்தியமா கால் பண்ண, மாப்பிள்ள வராரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. அவன் கண்டிப்பா வரமாட்டான். ஐயோ சந்தோஷம் சம்பந்தியமா, சந்தோஷம். நான் வச்சிடுறேன். விக்னேஷ் வரப்போறது இல்லன்னா அந்த தேவிக்கு நடக்க போற வளகாப்புக்கு ஆப்புதானா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் என்ன பண்ணுவேன்?